தமிழ்நாட்டிற்கும் பண்டிகைக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பண்டிகைகள் நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி தமிழர்கள் எப்போதுமே ஒரு கொண்டாட்ட மனநிலை அப்படின்றத நோக்கி போகக்கூடியவர்கள். அப்போது ஒரு கொண்டாட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தமிழர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்றிணைகிறது. இப்போ அந்த மாதிரி தான் இவங்க எல்லாருமே அயலகத்தில் வாழக்கூடிய தமிழர்கள். இவங்க எல்லாரையுமே ஒன்றிணைத்திருக்காங்க தமிழ்நாடு அரசு. தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பாக 2 நாட்கள் அயலக தமிழர்களுக்கான நாள் இந்த விழா வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு கொண்டாட்டமாக தான் இந்த விழா நடந்திருக்கு. இன்னைக்கு அயலக தமிழர்கள் நம்ம கூட நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. இதற்காக பல்வேறு நாடுகள்ல இருந்து நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே முதல்ல என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிலை. உங்களுக்கு வந்து திரும்ப ஊர்லேருந்து கடல் கடந்து சொந்த மண்ணுக்கு, தாய் மண்ணுக்கு வரக்கூடிய ஒரு நிகழ்வு. அதை வந்து நீங்கள் 2 நாளுமே வந்து கொண்டாடி இருக்கீங்க. ஃபீலிங் இருக்குல்ல, நான் ஊருக்கு வர போகிறேன், எல்லாரையும் பார்க்க போகிறேன், நான் என்னுடைய சொந்தம், என்னுடைய வீடு, என்னுடைய அம்மா அப்பாவை தாண்டி கனடாவில் இருக்கவங்கள பார்க்க போகிறேன், சிங்கப்பூரில் இருக்கவங்கள பார்க்க போகிறேன், லண்டனில் இருக்க பார்க்க போகிறேன்னு ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடியவங்களை பார்க்க போகிறதுன்ற அந்த மனநிலையை தான் நான் முதல்ல கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய பேர் ஃபைசல். நான் லண்டன்லேருந்து வந்திருக்கேன். என்ஆர்டி போர்டுடைய நான் ஒரு மெம்பர். இந்த நிகழ்ச்சியே எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், தாயுமானவர் நமக்கெல்லாம் ஒரு தாய் போன்ற ஒரு தலைவராக நம்முடைய முதல்வர் வந்து இருக்கிறார். இப்போ வெளிநாட்டில் நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால், நிறைய திட்டங்கள் தமிழகத்தில் வந்து தினம் தினம் ஒவ்வொரு திட்டங்கள் வந்துக்கிட்டு இருந்தாலும், வெளிநாட்டிலேருந்து நான் பார்க்கக்கூடிய என்ன திட்டம் அப்படின்னு சொன்னால், இப்போ அயலக தமிழர் அதாவது வெளிநாட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போது உதாரணத்துக்கு லண்டன்லேருந்து வெளியில் போயிட்டு வேலை செய்கிறவங்க அவங்க ஊருக்கு வருவாங்க, அவங்களுடைய தேவைகளை முடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் வெளிநாட்டில் 2 தலைமுறையாக போய் வாழக்கூடிய அந்த தமிழ் பிள்ளைகளை தமிழ் உணர்வை மறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு அந்த பிள்ளைகளை அயலக தமிழர் தினம் நடக்கிற ஒரு நாளில் அதுக்கு ஒரு 14 நாளைக்கு முன்னாடி இங்கே கூட்டிகிட்டு வந்து தமிழ்நாடு முழுக்க கலை, கலாச்சாரம், பண்பாடு, நம்முடைய வாழ்க்கை முறை எல்லாத்தையும் சொல்லி அதை சுற்றி காட்டி, அது மட்டும் அல்லாமல் அவர்களுக்கு உண்டான அனைத்து தேவைகளையும் செய்து கொடுத்து, இதெல்லாம் வந்து எப்படின்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இதெல்லாம் வந்து தாயுமானவருக்கு வந்து எப்படி தோன்றுதுன்ட்டு வந்து எங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் ஒரு திட்டம் வந்து எங்களுக்கு ஒரு கனவாக இருந்த ஒரு சூழ்நிலையில் இப்போல்லாம் எங்களுடைய பிள்ளைகள் நம்மளுடைய தாயின் கையில் ஒப்படைப்பது போல் அந்த மக்களை வந்து அவரோட ஒப்படைக்கிறாங்க. அவ்வளவு புரோட்டோக்காலோட, அவ்வளோ வசதியோட அந்த பிள்ளைகள் போய் சுற்றி பார்த்து அந்த 14 நாள் கழித்து அவங்க பிரியக்குள்ளே வந்து தமிழகத்தை விட்டு பிரியக்குள்ளே அவங்கள வந்து ஒரு ஏக்கத்தோடு பிரிகிறாங்க. இப்படிலாம் ஒரு ஹாஸ்பிட்டபிள் அந்த மக்களாக இங்கே தமிழ்நாடு இருக்குமா, இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்கக்கூடிய நம்மளுடைய தாய்மானவர் நம்ம முதல்வர் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இதை வந்து நான் ரொம்ப ஒரு அயலகத்தில் வாழக்கூடிய ஒரு தமிழராக நான் வந்து இதை பார்க்குறேன். நிச்சயமா அதுக்கான பெயர் கூட ரொம்ப ஒரு வேர்களை தேடி அப்படின்ற அந்த ஒரு பெயரே ரொம்ப அழகான, ரொம்ப சரியான பெயர். அதை தாண்டின சரியான பெயர் எதுவும் இருக்க முடியாதுன்ற மாதிரி நம்மளுடைய ரூட்ஸ், நம்மளுடைய வேர்களை தேடி போகக்கூடிய அந்த பயணத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் நீங்கள் சொன்ன மாதிரி அயலகத்தில் வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு கொடுத்துருக்காங்க. வணக்கம், என்னோடய பேர் வந்து பிரதாப் கிரி அப்பாவு. நான் வந்து ஒரு வழக்கறிஞர். லண்டனில் வந்து ஒரு லா ஃபார்ம் வச்சுருக்கேன். பேர் வந்து அறம் லீகல்னு வந்து வச்சுருக்கோம். முதல்வர் வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை, வார்த்தையே வரமாட்டேன்றது. அந்த அளவுக்கான நிறைய ஸ்கீம்ஸ் நான் வந்து லீகல் ஃபீல்டில் இருக்கிறதுனால எவ்வளவோ திட்டங்களை வந்து ஆராயிரம். மத்திய அரசோட திட்டம், மாநில அரசோட திட்டம், வேற்று நாட்டோட திட்டம்லாம் ஆராயிரம். எங்கேயுமே இல்லாத அளவுக்கு வந்து நான் ரெசிடென்ட் தமிழ் வெல்ஃபேர் போர்டுன்னு சொல்லி இங்கே வச்சு இந்த கடந்த 4 ஆண்டுகளாக வந்து ஒரு சிறப்பான முறையில் வந்து நடத்தி கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வரவங்களுக்கு வந்து அக்காமடேஷன்லேருந்து எல்லாம் ப்ரொவைட் பண்ணி 60 நாடுகள்லேருந்து மக்கள் வந்து இந்த போர்டுக்கு வந்து வந்துட்டுருக்காங்க. 60 நாட்டு தமிழர்கள் வந்து தாய்நாட்டுக்கு வந்து ஒரு சிறப்பான முறையில் வந்து எங்களை வந்து கவனித்து அழகான விஷயங்கள் நிறைய செய்கிறாங்க. இதில் வந்து என்ன ஆச்சுன்னா, வெளிநாட்டில் வேலைக்காக போகிறவங்க, பணி நிமித்தமாக போகிறவங்க, மாணவர்களாக போகிறவங்களுக்கு நிறைய லீகல் எய்டு, லீகல் சப்போர்ட்டு இது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கீம் மூலிமா தராங்க. இன்னும் மேலும் பல திட்டங்கள் வந்து அரசாங்கம் பண்ணிகிட்ருக்கு. மிக்க மகிழ்ச்சி இதுக்கு. வணக்கம், என் பேர் நாகார்ஜுன். நான் என்ஆர்டிஐ மெக்சிகோவில் இருக்கேன். இவங்க சொன்ன மாதிரி வந்து நாங்கள் இது வந்து ஒரு ஜஸ்ட் நாட் அ ஃபங்க்ஷன், கெட் டுகெதர் மாதிரி பெரிய ஒரு கொண்டாட்டமாகவே நாங்கள் பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நாங்கள் அயலக வெளிநாடுகளில் இருக்கிறப்ப எங்கள் என்ஆர்டி சபை அங்கே நிறையா ஸ்கீம் இருக்குது.
என்ஆர்டிஐ சார்பாக இன்சூரன்ஸ் இருக்குது, எங்களோட பேரண்ட்ஸ்க்கு இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம், அதே மாதிரி எங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். இன்கேஸ் சம்திங் இஃப் ஹேப்பன், ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சம்டைம்ஸ் அப்படின்னா நாங்கள் என்ஆர்டிஐ ரீச் பண்ணால் அது நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க. ரீசெண்டாக கூட எங்களுக்கு வந்து நிறையா மருத்துவ உதவி, அப்புறம் அங்கேருந்து பயணிக்க முடியாதவங்களுக்கு உதவி, இதெல்லாமே எங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அது ரொம்ப பாராட்டக்கூடியது. ஸோ அதனால் இந்த அயலகர் தினம் நடக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ரொம்ப நன்றி. இதை நடத்தி கொடுக்கிற தமிழக அரசுக்கும் தலைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம், எனது பேர் வாஷிங்டன் சிவா. உலக வரைபடத்தில் வந்து தமிழர்கள் எங்கெல்லாம் வசிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பார்க்கக்கூடிய தினமாக அயலக தினம் அமைந்திருக்கு. இந்த திராவிட அரசு அமைச்ச பிறகு 3 ஆண்டுகளாக இந்த அயலக தினத்தை ஜனவரி 11, 12 நடக்கிற விழாவில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் விடுமுறைக்காக தமிழ்நாடு வருகின்ற காலங்கள் போக அந்த மாநாட்டுக்கு வரமாட்டோமா அப்படிங்கிற காலங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் பார்த்திங்கன்னா எல்லாரையும் பார்க்க முடியும். நம்ம வந்து இணையத்தில் வந்து உலகம் வந்து நம்மளெல்லாம் வந்து இணையத்தில் இணைச்சிருக்கு, தமிழுங்கிற ஒற்றை புள்ளியில் இணைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாநாட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ வந்திருப்பாங்க, நம்மள்ட்ட பாசமாக பேசுவாங்க. அண்ணா எப்படி நீங்கள் எப்படி இருக்கீங்க, அந்தூரில் இருக்கீங்களா, இந்த கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது அமெரிக்க மண்ணில் நாங்கள் தமிழ் எப்படி வளர்க்குறோம் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட ஷேர் பண்ண வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த 2 நாள் நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா இந்த 3 ஆண்டுகளாக இந்த அரசு பொதுமக்கள் என்ன பண்ணியிருக்கு. இப்போ நாங்கள் வந்து ஒரு கட்சிக்காரனாக இந்த இதில் பேச வரல. நாங்கள் வந்து ஒரு அமெரிக்க பார்வையாளனா, ஒரு வெளிநாட்டு பார்வையாளனா தமிழ்நாடு நடக்கிற பல்வேறு திட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அப்போ நாங்கள் வந்து மொழியின் பால், இனத்தின் பால் ஒரு மிகுந்த ஈடுபாடோடு இருப்போம். இப்போ மொழியின் பால் பக்கமாக பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழில் படித்த ஒரு மாணவிக்கு அரசு கல்லூரியில் முன்னுரிமை தராங்க. அது வந்து ஒரு வெளிநாட்டு பார்வையாளர் மகிழ்ச்சியோட பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழில் படித்தா மாதம் 1000 ரூபாய் மகளிருக்கும் சரி மாணவருக்கும் சரி. அப்போ ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் உரிமை திட்டம் சொல்கிறாங்க, மகளிர் உரிமை திட்டம், அந்த அம்மாவுக்கு ஒரு 1000 ரூபாய். அதெல்லாம் வெளிநாட்டு பார்க்கும்போது ஆச்சரியமாக தெரியும். ஒரு பென்ஷன் மாதிரி ஒரே வீட்டுக்கு 3000 ரூபாய் பணம் போகுது மாதம். அதை வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்ல விஷயம் பண்ணுறாங்களே அப்படின்னு தோணும். கடந்த வாரத்தில் வந்து உமாஜி நடந்திருக்கு 2 தினங்களாக. அப்போ தமிழ்நாடு வந்து எப்படி வந்து ஐடி ஹப்பாக மாறி இருக்குங்க அதை பார்க்க முடியும். இது மாதிரி பல்வேறு இதை தொடர்ந்து பார்க்கும்போது வந்து நம்ம வந்து தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே முதன்மை மாறி இருக்குங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து தமிழ்நாடு ரொம்ப கீழே இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, தெலுங்கானா, குஜராத், யூபி அந்த ரேங்கில் வந்து தமிழ்நாடு வந்துருச்சு. நம்ம பாராட்டல, பொதுமக்கள் பாராட்டுறாங்க, பத்திரிகைகள் பாராட்டுது, ஊடகங்கள் பாராட்டுது, நீதிமன்றங்கள் பாராட்டுது. அப்படிப்பட்ட இதுதான் வந்து இந்த நாட்களில் கலந்துக்கும் போது தெரிய வருது. என்னுடைய பெயர் அலிஷேக் மீரான், தமிழ்நாடு அரசு அயலக தமிழர் நல வாரிய உறுப்பினர். நான் கடந்த 46 ஆண்டுகளாக மராட்டிய மாநிலம் மும்பையிலே வசித்து வருகிறேன். இங்கே அயலக தமிழர் தினம் அதிலே கலந்து கொள்வதற்காக வந்தேன். 2011ஆம் ஆண்டு கலைஞருடைய எண்ணத்தில் தோன்றியதுதான் இந்த அயலக தமிழர் நல வாரியம். தற்போதைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதற்கு வடிவம் தந்து அதனை கடந்த சில ஆண்டுகளாக மிக சிறப்பாக செய்து வருகிறார். இந்த திட்டம் முதலிலே வெளிநாட்டிலே வாழ்கின்ற தமிழர்களுக்காக என்றுதான் அறிவிக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தாயுள்ளத்தோடு வெளிநாட்டிலே வாழ்கின்ற தமிழர்களோடு சேர்த்து இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களிலே வாழுகின்ற தமிழர்களையும் சேர்த்து இணைத்து இந்த அயலக தமிழர் நல வாரியத்தை அவர் அமைத்துள்ளார். வெளிமாநிலத்திலே வாழ்கின்ற தமிழர்கள், மாநகராட்சி பள்ளிகளிலே படிக்கக்கூடிய குழந்தைகள், தமிழ் வழி கல்வியிலே பயிலக்கூடிய குழந்தைகளுக்கு தமிழ்நாடு அரசு தமிழ் பாடப்புத்தகங்களை இங்கே இருந்து அனுப்பி தருகிறார்கள். இது போன்ற நல்ல திட்டங்களை தற்போதைய முதல்வர் அவர்கள் செய்து வருகின்றார். வெளிநாடுகளிலே வாழுகின்ற தமிழர்களை எப்படி கவனிக்கிறாரோ அதே போன்று வெளி மாநிலத்திலே வாழ்கின்ற தமிழர்களையும் இன்றைய முதல்வர் தாயுமானவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கவனித்து வருகிறார், அரவணைத்து வருகிறார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு இங்கு குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். வணக்கம், நான் நரசிம்மன், சிங்கப்பூரில் வந்திருக்கேன். என்ஆர்டி என்ற அமைப்பின் தொண்டு ஊழியன், சிங்கப்பூரில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு மதத்தவர் இனத்தவர்னு சொல்லப்போனால் அவங்களுக்கு ஒரு பண்டிகைகள் இருக்கும், விழா கோலம் இருக்கும். ஆனால் மொழியால் இணைவோம், தமிழால் இணைவோம், தமிழராக இணைவோம்ன்ற திட்டத்தை இந்த அயலகர் தமிழர் தினம் என்ற பெயரால் முதல்வர்கள் வந்து நடத்தியிருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகளாக நான் இந்த விழாவிற்கு வந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் பள்ளி விடுமுறைக்காக டிசம்பர் மாதம் முழுவதும் இங்கே தான் இருப்பேன். 1ஆம் தேதி பள்ளி திறப்பு போயிட்டு அடுத்த 1 வாரம் கழித்து மறுபடியும் இந்த விழாவுக்கு வருவேன்னா இந்த விழாவோட சிறப்பு அம்சமே அதுதான். நான் முகநூலில் பார்த்த நண்பர்கள், வாட்ஸ்அப்பில் நண்பர்கள் நேராக சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் துறை சார்ந்து, அதாவது அவங்க கல்வித்துறையாக இருக்கட்டும் அல்லது கட்டுமான துறையாக இருக்கட்டும்,
ஏஐயாக இருக்கட்டும் அல்லது ஷிப் பில்டிங்காக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வரும்போது அவங்களுக்கான அமர்வுகள் இங்கே அமைக்கப்படுகிறது. அந்த அமர்வுகளில் வந்து அந்த தொழில்துறை எப்படி தமிழராக எப்படி நம்ம சிறந்து விளங்குகிறோம், அந்த துறை எப்படி தமிழ்நாட்டில் கொண்டு வர்றது, இங்கே தொழில் முனைவோர் இருந்தீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சிந்தனையை எங்கேயும் கற்றுக் கொடுத்து வராங்க. இது வந்து மிக சிறந்த விஷயமா தமிழர்கள் பொதுவாக பகிர்ந்துக்காத ஒரு தளம் இல்லாமல் இருந்துச்சு. அவங்க முன்னேற்றத்தை பகிர்ந்துக்கிறோம் கற்றுக் கொடுக்குறதுக்கு தளம் இல்லாமல் இருந்துச்சு. இந்த அயலக தமிழர் தினம் அவங்களுக்கு ஒரு தளம் அமைச்சு கொடுத்துருக்கு. இதற்கு நாங்கள் வந்து அந்த கடந்த 2 நாட்கள் எப்படின்னா எங்களுக்கு ஒரு வேடந்தாங்கல் போல் இருந்துச்சு. எல்லோரும் சந்திக்கிறது, மகிழ்ச்சியாக பேசுகிறதுக்குன்னு ஒரு வேடந்தாங்கல் போல் இருந்துச்சு. அதுக்கு நான் முதல்வருக்கு நன்றி சொல்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் உள்ள பல திட்டங்கள், அதாவது முத்தான திட்டங்கள்னு சொல்லுவாங்க. அது முத்தான திட்டங்கள் இல்லை, தாய்ப்பாலை போல் அது சத்தான திட்டங்கள் நிறைய உண்டு தமிழ்நாட்டில். மக்களை தேடி மருத்துவம் இதை நான் குறிப்பாக சொல்லணும். ஏன்னா அதுக்கு நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன் அந்த திட்டத்துக்கு. கொரோனா காலத்தில் எல்லோரும் முடங்கி போயிருந்தோம். பலருக்கு நீரிழிவு நோயின்னு சொல்லிட்டு ரத்த நோய் சம்மந்தப்பட்ட நோய்கள் உண்டு. ஆனால் வெளியே போய் மருந்து வாங்க முடியல. இந்த நிலையில் நாங்கள்லாம் கவலைப்பட்டோம், அம்மா பிபிக்கு மாத்திரை போட்டிங்களா, எங்கடா போய் வாங்குறதுன்னு கேட்பாங்க. இதையெல்லாம் தாண்டி கிராமங்கள் தோறும் போய் மக்களை தேடி மருத்துவம்னு மருந்து கொண்டு போய் கொடுத்தாங்க. இதன் பலனை எப்படி நான் பார்த்தேன், என் குடும்பத்தில் எங்கள் அம்மாவுக்கு தேவைப்பட்டுச்சு. மருத்துவத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியன் அமைச்சர்கள் வந்திருந்த போது அவர் சந்திக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் வந்து விருப்பம் தெரிவித்தாங்க. என்னன்னு காரணம் கேட்கும்போது, குக்கிராமத்தில் இருக்கிற எங்கள் அப்பாவுக்கு மருந்து தேடி போச்சு, அதுக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னாங்க. அந்த நன்றி அமைச்சருக்கு மட்டும் இல்லை, முதல்வருக்கும். முதல்வராக இல்லை, அவர் தாய்மானவராக இருக்கார். நாங்கள்லாம் அவரோட புதல்வராக இருக்கோம். அந்த அடிப்படையில் தான் அந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருந்தோம். அதுக்காக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வளரும் நாடு. ஆனால் அதில் தமிழ்நாடு அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி வளர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடியவங்களுடைய பார்வை இருக்குது அப்படின்றத நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வளரக்கூடிய நாடு இந்திய ஒன்றியம். ஆனால் அயலகத்தில் வாழக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டை வளர்ந்த நாடால ஒரு வல்லரசு நாடு போல ஆக்கி வைத்திருக்கின்ற நம்முடைய தாய்மானவரை அவர்கள் பார்க்கிறார்கள். உதாரணத்துக்கு அந்த $1 trillion எக்கானமி, அதெல்லாம் வந்து ஒரு நாட்டில் உள்ள ஒரு மாநிலத்துடைய முதல்வரால் எப்படி அதை சிந்தித்து செயல்படுத்த முடியுது அப்படிங்கிறத வந்து பெரிய வல்லரசா உள்ள நாடுகளில் வசிக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து யோசிக்கிறாங்க. வளர வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய தொலைநோக்கு பார்வை அப்படின்றது பொருளாதாரம் சார்ந்து எந்த அளவு சரியா இருக்க வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த $1 trillion எக்கானமியை நோக்கி இந்த பயணம் அப்படின்றது எவ்வளவு முக்கியமானது? தமிழ்நாட்டோட ஜிடிபி இன்னைய டேட்டுக்கு வந்து 360 பில்லியன் USDக்கு இருக்குது. அதாவது 4 மடங்கு இலங்கை ஜிடிபியோட அதிகமாக இருக்குது. பாகிஸ்தான் ஜிடிபியோட வந்து 2 மடங்கு அதிகமாக இருக்குது. தமிழ்நாடோட ஜிடிபி வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலன்ட் டு ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் அந்த லெவல்லையும். இன்னும் சொல்லப்போனால் வந்து UAE யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட ஜிடிபி வந்து 440 பில்லியன் தான். ஸோ தமிழ்நாடு வந்து ஒரு கண்ட்ரிக்கு ஈக்குவலண்ட்டாக, ஒரு நாட்டுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு எக்கனாமி வந்து வச்சுருக்கோம். ஒரு முதலீட்டாளர் இங்கே ஒரு நிறுவனத்தை உருவாக்கணுன்னா எங்கேயுமே வந்து போக தேவையில்லை. கைடன்ஸ் தமிழ்நாடு அப்ரோச் பண்ணாங்கன்னா அந்த சிங்கிள் விண்டோ ஸ்கீமில் அத்தனை விதமான உதவிகளும் அவங்களுக்கு இடத்துலேருந்து, பவர்லேருந்து, எலக்ட்ரிசிட்டிலேருந்து, ரோடு ஃபெசிலிட்டிலேருந்து அவ்வளவும் வந்து செட்டப் பண்ணித்தராங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்தியாவில் வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்னா தமிழ்நாடை வந்து பார்த்து ஃபாலோ பண்ணி தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. வேறு நாட்டில் கூட வந்து எனக்கு வந்து பிட் டவுட்ஃபுல் தான். F1 ரேஸ் பார்த்தீங்கன்னா G7 கண்ட்ரீஸில் கூட எல்லா கண்ட்ரிலுமே அது நடக்கலை. ஒன்லி ஐரோப்பியா கண்ட்ரியில் ஃபியூ கண்ட்ரிஸ் அது நடக்குது. பட் அதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்கோம் தமிழகத்தில். அது வந்து ரொம்ப பாராட்டக்குரியானது. ஸோ அதனால வளரும் கண்ட்ரிகள் இடத்துல இருக்கும்னு நான் நினைக்கல. வளர்ந்த கண்ட்ரிகளில் வந்து கம்பேர் பண்ணுற இடத்துல நான் இருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக வந்து இந்த நண்பர் ஃபைசல் சொன்னதை போல் $1 trillion எக்கானமி, அதை நோக்கி நம்ம வந்து தமிழ்நாடு வந்து வெகுவாக முன்னேறிட்டு இருக்குது. பல்வேறு காரணங்கள் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடை வந்து இந்தியாவில் உள்ள மாநிலங்களை ஒப்பிடுவதை விட ஐரோப்பிய நாடுகளில் ஒப்பிடும் தான் புள்ளிவர்கள் சொல்லுது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. முக்கியமான காரணங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்மள்கிட்ட பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. டாப் 10 யூனிவர்சிட்டி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. பெஸ்ட் மெடிக்கல் சிஸ்டம் நம்மகிட்ட இருக்குது. ஹெல்த் கேர் சிஸ்டம் நம்மகிட்ட இருக்குது. பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மகிட்ட இருக்குது. மேனுஃபேக்சர் நம்மகிட்ட இருக்குது. இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறதுக்கான ப்ரூஃப் என்னென்னு கேட்டிங்கன்னா, சென்ற ஆண்டு வந்து அயலக அணி மாநாட்டுக்கு 2 நாள் முன்னாடி வந்து இது நடந்துச்சு. ஜனவரி மாதம் நடந்துச்சு. உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாடு நான் கலந்துக்கிட்டேன். அமெரிக்க பிரதியாக வந்து கலந்துக்கிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா 300 கண்ட்ரியில் வந்தாங்க, அஃபிஷியல் வந்தாங்க. வந்துட்டு இங்கே வந்து த சைன்டு MOU ஆன் த ஸ்பாட்.
அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது தொடர்ந்து தான் வந்து முதலமைச்சர் வந்து அமெரிக்கா வந்திருந்தாங்க. அப்போ அமெரிக்கா வர்றது 6வது நாளோ 7வது நாடோ வந்தார். சிங்கப்பூர் போனார், குவைத் போனார், ஜப்பான் போனார், கொரியா போனார், அப்புறம் தான் அமெரிக்கா வந்திருந்தார். அப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட டெவலப்மெண்ட்ஸுக்காக இந்த தமிழக அரசு தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. நாட் ஓன்லி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து த்ரூ அவுட் தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஐடி ஹப் நிறைய வந்துருச்சு. டைட்டில் பார்க் வந்து சென்னையில் மட்டும்தான் இருந்தது. இப்போ கோயம்புத்தூரில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, திருச்சியில் இருக்குது. அப்போ மினி டைட்டில் பார்க் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கண்ணுக்கு நேராக வந்து தமிழ்நாடு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதனால தான் தமிழ்நாடு முன்னேற்றம் வந்து வெகுவான முன்னேற்றமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, மேனுஃபேக்சரிங்கில் வந்து கார் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கிற கார் வந்து 1000 கார்னு வச்சுப்போம். அதில் 400 கார் தமிழ்நாடு தயாரிக்கப்படுது. 40% ஆஃப் த மேனுஃபேக்சரிங் காரும் தமிழ்நாட்டில். அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மண்ணை மீட்டெடுக்கிறது, இந்த பண்பாட்டை மீட்டெடுப்பது. நமக்கு தமிழ்நாட்டுக்கு கீழே சிந்து சமவெளி எப்படி இருக்குது, சங்க இலக்கியமும் தமிழ் மொழியும் சேருகின்ற புள்ளி எது, இதோட ஆதாரம் எது, அதுதான் முதல்ல சொல்லியிருக்காரு. அந்த சிந்து சமவெளியின் கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தவர்களுக்கு $1 மில்லியன் இன்றைக்கி வந்து 8.5 கோடி ரூபாய். அப்போ நம்மளுடைய தொடர்ச்சி என்ன, நம்மளுடைய நாகரிகம் என்ன, இந்த மொழியோட உயரம் என்ன, இந்த மொழியோட அகலம் என்ன, இந்த மொழியின் பண்பாட்டு புரட்சி என்னங்கிறத தொடர்ந்து இந்த அரசு பண்ணிகிட்டு இருக்கு. அதனால் உலகளாவிய பரவல குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் அது 360 பரவலை பார்க்கும்போது தமிழ்நாடு இஸ் க்ரோயிங் லைக் எனிதிங். தமிழ்நாடுனுடைய வளர்ச்சியை வந்து நான் பத்திரிகையில் கூட பல பேர் எழுதியிருக்காங்க. தமிழ்நாட்டை வந்து இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட முடியாது. இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கக்கூடிய வளர்ச்சியை வெளிநாடுகளோட, ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அமைந்திருக்கின்றது. இன்றைக்கு ஐடி துறை, தகவல் தொழில்நுட்பம், இந்த அளவு தமிழர்கள், தமிழ் இளைஞர்கள், தமிழ் மாணவர்கள் உலகெங்கும் பரவி இன்றைக்கு அதிலே சாதிக்கிறார்கள் என்றால் அதற்கு வித்திட்டவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர் கொண்டு வந்த அந்த இருமொழி திட்டம். தகவல் தொழில்நுட்பத்தில் தமிழ்நாடு மிக சிறப்பாக விளங்குவது மட்டுமல்ல, எல்லா துறைகளும் இன்றைக்கு இந்த அரசு, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு தான் இதற்கு முன்பு இருந்தபொழுது நோக்கியா நிறுவனத்தை இங்கே கொண்டு வந்தது, செயின்ட் கோபை நிறுவனத்தை இங்கே கொண்டு வந்தது, ஹுண்டாய் கார் நிறுவனத்தை இங்கே கொண்டு வந்தது. அது மட்டுமல்ல, இந்த மின்சார வாகன உற்பத்தியில் இந்தியாவிலே அதிக மின்சார வாகனத்தை தயாரிக்கும் இடமாக இருப்பது தமிழ்நாடு என்று சொல்கின்றார்கள். அந்த அளவுக்கு தொழில்துறையிலே வளர்ந்து நிற்கின்றது. எடுத்துக்காட்டாக இந்த நம்முடைய சிவநாடார் அவர்கள், HCL நிறுவனத்துடைய சிவநாடார் அவர்கள், அவர் கலைஞர் அவர்கள் மறைந்த பொழுது இங்கே ஒரு நிகழ்ச்சியில் பேச வந்திருந்தார். அப்பொழுது அவர் சொல்கிறார், அதாவது நான் எதற்கு இதை சொல்கிறேன் என்றார், ஒரு தொழில்துறை சார்ந்த ஒரு தொழில் முதலாளியை ஒரு முதலமைச்சர் அணுகும் பொழுது என்ன கேட்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அவர் சொல்கிறார், ஒரு முறை கலைஞர் என்னை சந்திக்கும் பொழுது அவர் என்னிடம் வேறு எதை பற்றியும் பேசவில்லை. நீங்கள் ஒரு தமிழர், இந்தியா முழுவதும் உங்களுடைய நிறுவனங்களை தொடங்குகிறீர்கள், நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த தமிழ்நாட்டிலே மாவட்ட தலைநகரங்கள் வரை உங்கள் நிறுவனங்களை கொண்டு செல்ல வேண்டும், உங்களது அலுவலகங்களை அமைக்க வேண்டும், அதன் மூலம் தமிழ் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் நீங்கள் என்று என்னை அவர் கேட்டுக்கொண்டார். அவ்வளவு பெரிய மனிதர் என்னை கேட்டுக்கொண்டதால் நான் உடனடியாக அதற்கு ஏற்பாடு செய்து நான் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் என்னுடைய நிறுவனத்தின் அலுவலகங்களை கொண்டு சென்றேன். கிட்டத்தட்ட 3700 வேலை வாய்ப்புகளை இந்த தமிழ்நாட்டிலே நான் 3 மாதங்களில் உருவாக்கி கொடுத்தேன் என்று சிவநாடார் அவர்கள் சொல்லுகின்றார். அதே போலதான் இன்றைக்கு தமிழக முதல்வர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் மிகப்பெரிய மாநாடுகளை எல்லாம், தொழில் முதலீட்டு மாநாடுகள், உற்பத்தியாளர்களை எல்லாம் இங்கே கூட்டி வைத்து மாநாடுகளை நடத்தி இன்றைக்கு முதலீடுகளை ஈர்த்து வருகின்றார். எல்லோரும் சொல்வார்கள் செயற்கை நுண்ணறிவு, AI தொழில்நுட்பம் இது வேலை வாய்ப்புகளை குறைத்துவிடும் என்று சொல்வார்கள். ஆனால் கடந்த வாரம் சென்னையிலே நடைபெற்ற அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் நம்முடைய அமைச்சர் அவர்களும் முதலமைச்சர் முன்னிலையிலே சொல்கின்றார், இந்த செயற்கை நுண்ணறிவு மூலம் எல்லோரும் சொல்லலாம் வேலை வாய்ப்புகள் குறையும் என்று, ஆனால் நிச்சயமாக நாங்கள் வேலை வாய்ப்புகளை அதிகரித்து தருவோம், அதிகரிக்க முடியும் இந்த செயற்கை நுண்ணறிவால் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட அரசாக இன்றைக்கு தமிழ்நாடு அரசு விளங்குகின்றது. அதன் மூலம் தமிழ்நாட்டிலே தொழில் வாய்ப்புகள் மேலும் மேலும் பெருகும் என்று நான் சொல்லிக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டின் ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் அது அண்டை நாடுகளுடைய போட்டி போகிற அளவுக்கு வளர்ந்துருக்கோன்றதை நண்பர்கள் அனைவரும் பேசினாங்க, சிறப்பாக சொன்னாங்க. அதன் துவக்கம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்க போனால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நன்றி சொல்ல வேண்டிய இடத்துல, பசியும் பட்டினியை வச்சுக்கிட்டு லட்சியத்தை நோக்கி போக முடியாது, பசிப்பினியை போக்குறதே பெரிய லட்சியமாக இருக்கும். 20 கிலோ அரிசியை உங்களுக்கு ₹1 அரிசியை கொடுத்துட்டு உன் வாழ்க்கையில் உனக்கு பசிக்கான போராட்டம் இல்லை, உன் லட்சியத்தை தேடி ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு முதலாக வீட்டை விட்டு வெளியே அமைச்சது அவர் தான். அதே மாதிரி கணினித்துறை இன்றைக்கி வளர்ந்துருக்கு. 1986 தான் முதலாக +1 பாடத்திட்டத்தில் கணினி ஒரு பாடத்திட்டமாக அறிவிக்கப்படுது. அதில் முதல் பேட்ச் தான்.
என்னுடைய படித்த மாணவர்கள் நிறைய பேர் இன்றைக்கி சாஃப்ட்வேர் சைடில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி உலகம் முழுக்க உச்சரிக்கிற சொல்லா இருக்குது. அது குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோங்கிறத இந்த 3 ஆண்டுகளாக பார்த்துருப்பீங்க. அதில் முக்கியமான ஒரு அப்டேட்டை வந்து உலக தமிழர்கள் சொல்ல ஆசைப்பட்றேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவுக்கு வந்து முதல்ல வந்திருந்தாங்க செப்டம்பர் மாதம். வந்துருந்துட்டு முதல் ஒரு வாரம் வந்து கலிஃபோர்னியா பக்கத்தில் வெஸ்ட் கோஸ்ட்டில் இருந்துட்டு அடுத்த ஒரு வாரம் ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருந்தாங்க. அப்போ வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கும்போது முதல்வரும் அவங்க டீமு வந்து தே வென்ட் டு மைக்ரோசாஃப்ட். அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முதலமைச்சர் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துக்கு போய் அங்கே போய் எம்ஓஐ சைன் பண்ணுறாங்க. அதுக்கு முதலே சில மாதங்கள் முன்பு கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் வந்திருந்து எம்ஓஐ சைன் பண்ணி முடிச்சுட்டாங்க. திருப்பி நேரில் வந்து அந்த அலுவலக அதிகாரிகளை பார்த்து நன்றி சொல்லிவிட்டு அந்த எம்ஓஐ பண்ணிவிட்டு அதோட எக்ஸ்பேன்ஷனாக இன்னும் சில பணங்கள் தாருங்கன்னு கேட்குறாங்க. முதல்ல ஆல்ரெடி வந்து 350 மில்லியன் மைக்ரோசாஃப்ட் ஒதுக்கிடுச்சு. மேலும் சில மில்லியன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிகளில் 6வது 7வது 8வது படிக்கிற 12வது வரைக்கும் பள்ளிகளில் ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், கல்லூரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ அதோட பலன் இப்போ உங்களுக்கு தெரியாது. ஒரு 10 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் ஏஐ படிச்சிருப்பாங்க. அந்த முயற்சியை தமிழக அரசு தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். அதுவும் குறிப்பாக தமிழக முதல்வர் அமெரிக்கா வந்து மைக்ரோசாஃப்ட்டில், கூகுளில், டெஸ்லாவில், மிகப்பெரிய நிறுவனங்களில் ஆய்வு செஞ்சு அந்த மாதிரி தமிழ்நாட்டை கொண்டு வரணும்னு சொல்கிறது ஒரு பெரிய புரட்சியாக தான் நான் பார்க்குறேன். இந்த அயலகத் தமிழர் நல வாரியத்தின் மூலமே இதில் பதிவு செய்தவர்களுக்கு வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளிலே வாழ்கின்ற ஒருவர் இறந்துவிட்டால் அவருடைய பெண் குழந்தைகளுக்கு மருத்துவம், என்ஜினியரிங், மேல் படிப்பு படிக்க வேண்டுமென்றால் அந்த பெண் மக்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் அயலகத் தமிழர் நல வாரியம் உதவித்தொகை கொடுக்கின்றது. அந்த அளவுக்கு பெண்களுக்கு உதவும் ஒரு அரசாங்க, பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபடும் ஒரு அரசாங்க இன்றைக்கு தமிழக அரசு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு இடையில் டென்மார்க் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அங்கே உள்ள லோக்கல் ஒரு அமைச்சரை சந்திக்கக்கூடிய ஒரு டீ பிரேக் அது. அங்கே பேசிகிட்டு இருக்கக்குள்ள வாட் இஸ் த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் டென்மார்க் அண்ட் யுவர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆக்சனில் சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்கள் நாட்டில் வந்து ஃப்ரீ பஸ் சர்வீஸ் இருக்கா அப்படின்னேன். இருக்குது அப்படின்னாரு. எப்போ கொடுப்பீங்க அப்படின்னேன். ஆஃப்டர் ரிட்டையர்டு அப்படின்னாரு. அப்போ லேடிஸ்க்கு வந்து எப்படி அப்படின்னா, அவங்களுக்கும் ஆஃப்டர் ரிட்டையர்டு அப்படின்னாரு. நான் சொன்னேன், எங்களுடைய தமிழ்நாட்டில் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாவே அவங்களுக்கு எல்லாருக்கும் இலவச பஸ். அவர் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தார். இது வந்து எப்படி சாத்தியம் அப்படின்னாரு. ஏன்னா இது வந்து எங்களாலேயே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஏன்னா ஃப்ரீயாக கொடுக்குறது. ஏன்னா அதாவது எப்படின்னா மேஜர் ஆகுன ஒவ்வொரு பெண்களுக்கும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதனுடைய விளக்கத்தில் நண்பர் சிவா சொன்ன மாதிரி இவ்வளோன்னு சொல்லிட்டு புள்ளி ஒருத்தரை சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்பட்டார் அவர். ஏன்னா இதெல்லாம் எப்படி சாத்தியம், ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டால் எப்படி வந்து நான் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எல்லாருமே அயல் நாட்டில் இருந்து வெவ்வேறு நாடுகள்லேருந்து வந்து இன்னைக்கு அந்த மாதிரியான நாடுகளில் இருந்து தமிழ்நாட்டை எப்படி பார்க்கிறார்கள், தமிழ்நாட்டை பார்த்து வியந்து பார்க்குறாங்க, தமிழ்நாட்டுடைய திட்டங்கள் ஒன்றுத்தையும் நீங்கள் வந்து எந்தளவு கூர்ந்து கவனித்து அதை உங்களுடைய பிள்ளைகள் கூட அதை வந்து வீட்டில் ஒரு விஷயமா பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் எங்களால் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போது ஒரு லீடருடைய விஷன் அப்படின்றது எந்த அளவு இருக்கணும், அப்படி அந்த விஷன் சரியா இருக்கும்போது நாம எதை நோக்கி ஒரு பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்றது எல்லாமே எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது. இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்களை உங்களுக்கான அயலக தமிழர்கள் நாள் நீங்க கொண்டாடிட்டு வந்து எங்ககிட்ட பகிர்ந்திருக்கீங்க. மிக்க நன்றி.